நான் ஒரு பழங்கால கோவிலுக்கு போனேன். அந்த மாதிரி கோவிலுக்கு நான் எதுக்கு போவேன் அப்படின்னா, சாமி கும்புறது ஒரு காரணம். பட் அதை தாண்டி அங்க ஏதாவது ஹைடன் பிளேசஸ் இருக்கும், ஏதாவது வித்தியாசமா அந்த காலத்துல ஏதாச்சும் குறியீடுகள் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கிற ரிசர்ச் மைண்ட்ல நான் அங்க போனேன். அங்க போனா அங்க தேடிட்டே இருக்கிறேன். அங்க ஒரு ஆளு உட்கார்ந்து பேசிட்டு இருந்தார் அந்த கோயில்ல. பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து அவர் பேசுற அந்த விஷயத்த கேட்டுட்டு இருந்தது. என்ன சரி, நமக்கு என்ன போச்சு, நம்ம நம்ம விழாக் எடுக்க ஒரு நல்ல ஏதாவது கண்டென்ட் கிடைக்குதான்ட்டு கோயிலை சுத்தி தேடிட்டு இருக்கிறேன். அவர் பார்த்தாரு. தம்பி, ஒரு 10 நிமிஷம் நேரம் இருந்தா உட்காருங்க, நான் பேசுறேன், கேட்டுட்டு போங்கன்னாரு. சரி, பெரிய ஆளு நம்ம மதிச்சு கேட்கிறாரு, நம்ம உட்காந்து கேட்டுட்டு போறோம். அங்கிருந்து ஒரு காரணமா இருந்தாலும் ஒரு பொண்ணு பக்கத்துல உட்காந்து கேட்கறது இல்லையா? சரி, நம்மளும் சீன் போடுறதுக்கா கொஞ்சம் உட்காந்து கேட்போமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசையில நானும் உட்கார்ந்தேன். அவர் பேசினாருங்க, இந்த காதுல இருந்து ரத்தமே வந்துருச்சு எனக்கு. அவர் பேசுறது ஒரு கடவுளை அவர் ரொம்ப ப்ரொமோட் பண்ணி பேசினாரு. நான் எல்லா கடவுளும் ஒண்ணு, எல்லாருமே எந்த கடவுளை கும்பிட்டாலும் அந்த கடவுளை கும்பிட்ட மாதிரி, இந்த கடவுளை கும்பிட்டாலும் எந்த கடவுளை கும்பிட்ட மாதிரி நினைக்கிறாரு. நான் என்னுடைய கொள்கைகளுக்கும் அவருடைய கொள்கைகளுக்கும் முரண்பாடா இருந்தது. பட் அவர் பெரிய மனுஷன் ஏதோ சொல்றாரு, கதை கேட்போன்ட்டு நானும் கேட்டுட்டு இருந்தேன். பேசுறது அவர் நிறுத்துற மாதிரி தெரியல. அந்த பொண்ணு இறங்கி ஓடிருச்சு. பாவம் என்ன நினைச்சேன்னு தெரியல. நானும் நம்ம இன்ஸ்டா ஐடி, ஒரு யூடியூப் சேனல் இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் சீனா போட்டுக்கிறோமே நினைச்சா அது இறங்கி ஓடிருச்சு. நானும் என் ஃப்ரெண்டு வேற பக்கத்துல உட்காந்து அவர் பேசுறத கேட்டுட்டே இருக்காரு. அட போயா நீயும் நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தவிர்த்து நானும் போறேன். அது கோயிலை விட்டு வெளியவே போயிருச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவரை கோயிலே விட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து செருப்பு போடுறேன், அது முன்னாடி ஓடிருச்சுங்க. சரி, நம்மளும் ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோமே, எப்படியாச்சும் ஐடியா வாங்கிடுவோம், நம்ம ஐடியா கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நானும் போறேன். போறேன், இன்னொரு கோயிலுக்கு போயிருச்சு. சரி, இன்னொரு கோயிலுக்கு போயிருச்சு, அங்கேயாச்சும் போய் பார்ப்போம்னா அந்த கூட்டத்துல தேட முடியல. சரி, எங்கடா இருக்குன்னு திரும்பி பார்க்கும்போது திரும்பி கோவில் வாசல்ல செருப்பு மாட்டிட்டு எங்கேயோ ஓடிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நானும் மன உளைச்சல் இல்லை, பட் ஒரு சின்ன வருத்தம், சீன் போட முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்தது என் மனசுல. அதை தாண்டி என்ன பாத்தீங்கன்னா, அது காதல்லாம் கிடையாது. பட் நான் ஒரு ஆண்மகன் அங்கிற ஒரு சீன் போடணும் அப்படிங்கிற ஒரு அல்ப எண்ணம், அவ்வளவுதான். இது மாதிரி உங்களுக்கு நடந்திருந்தா சொல்லுங்க கமெண்ட்ல. காவியத்தனுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க என்ன.